இந்த மழையில் நம்ம பைக் ஓட்டலாம், நனைய மாட்டோம். அண்ட் வந்து இது வந்து பேகு. அடுத்து நம்மளுடைய எடுத்துகிட்டு போகக்கூடிய ட்ரெஸ், துணிமணி, பேஸ்ட்டு, ப்ரஷ், நான் அதை கட்டிட்டு போகிற கயிறு. ஆக்சுவலாக 150 கிலோமீட்டர் தான் வந்திருக்கிறேன் நம்ம ஊர்லேருந்து, நனியத்துலேருந்து. காற்றை பாருங்கண்ணா, உங்களுக்கு நல்லா தெரியுதான்ட்டு. என் சட்டையெல்லாம் பாருங்கள், அவ்வளோ காற்று, வண்டி ஓட்டவே முடியல. இன்ஜின் பயங்கர சூடாகிட்டு, அதனால் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு சப்பாத்தி வாங்கிட்டு வந்திருக்கேன், எடுத்துகிட்டு வந்திருக்கேன். வீட்டிலே செஞ்சு சாப்பிட்டுட்டு கிளம்புவோம். ஸோ நம்ம பைக் அங்கே நிற்கிது. அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே ஓட இதில் அப்படியே கால் நினச்சிட்டு கால்னா கழுவிட்டு, அடாடாடாடா ஐஸை விட மோசமாக இருக்குங்க தண்ணி. ஐஸ் மாதிரி இருக்குது. அங்கேருந்து வந்துட்டுருக்கு. அந்த பாருங்கள், சரிதா பைக் அங்கே நிற்கிது. ஸோ இங்கேருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். கெட் ஸ்டார்ட். நல்லாயிருக்கும். இதுக்கப்புறம் ரோடு அடிவாரம். சரியான காற்று. இந்த ரைடு தாங்க. இந்த ரைடை நான் ஏன் சூஸ் பண்ணேன் அப்படின்னா, இந்த பொருளா லாரி தெரியுதா உங்களுக்கு? தெரியுதான்னு நினைக்கிறேன். பயங்கரம். உள்ட்ரா மாதிரி கிடையாது. எவ்வளோ தூரம் ஏறி வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 20 பெண்டு பாக்கி இருக்குது. அதுக்குள்ளே காலு கீழெல்லாம் அசந்து போச்சு. வண்டி இன்ஜினு செம சூடாக இருக்குது. அதே மாதிரி நீங்கள் எந்த டூரிஸ்ட் பிளேஸ் போனாலும் சரி, இந்த மாதிரி கவர்மெண்ட் கட்டக்கூடிய விடுதி ஒன்று இருக்கும். அதை ட்ரை பண்ணி பாருங்கள். அலைங்க, முடிஞ்ச அளவுக்கு சுற்றி தேடி பார்த்து கண்டுபிடிங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி விடுதிகளில் ரூம் வந்து ரொம்ப சின்னதாகவும் அசிங்கமாக இருக்கும் அப்படின்னு நினைக்காதீங்க. இம்பாசிபிள். இங்கே பாருங்கள் எவ்வளோ நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது பார்த்தீங்களா? அது டாய்லெட்டு, ஸோ சார்ஜ் ஒயரு, அண்ட் வந்து ஃபேன் பார்த்திங்கன்னா ஆசம். இருக்கிறதே கூலிங் பயங்கரமாக இருக்குது. இருந்த ஃபேன் அண்ட் டபுள் பெட், 2 பேர் படுத்துக்கலாம். சீப் அண்ட் பெஸ்ட். வந்து பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? பேக் வந்து ஓசி. ஸோ மக்களே, ஆக்சுவலாக வந்து இப்போ நேரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக 6:45 ஆகிட்டு, குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக ஆயாச்சு. ஸோ தண்ணி வேறு சுடு தண்ணி, செம்ம சூடாக இருந்துச்சு. குளிச்சாச்சு, எல்லாம் கேரி பண்ணிட்டு நம்ம கிளம்ப வேண்டியதாங்க. அடுத்தது நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 1180 படி சம்திங் நம்ம வந்து நடந்து ட்ராவல் பண்ண போகிறோம். இன்னும் பயங்கரமாக இருக்கும், சுவாரஸ்யமாக இருக்கும். நடந்து போக்குள்ள கை காலெலாம் என்ன ஆட்டம், கடன்னு ஆடுறது, திரும்பி மேலே வர்றது. அப்படி நம்ம 1180 படி இறங்கி போயிட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த அடிவாரத்தில் அழகான ஒரு விஷயம் இருக்குது. ஸோ எக்ஸ்பிளைனே பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு அந்த இடத்துல ஒரு பர்டிகுலர் சம்பவம் இருக்குது. ஸோ நான் வந்த காரணமும் அதுதான். அந்த இடத்துக்கு தான் நான் வந்தேன். அதனால் உங்களுக்கும் நான் அதை காட்டுறேன். வாங்க போவோம்.